வெந்து தணிந்தது காடு மைக்கில இருக்குப்பா வணக்கத்தை போடு. வடக்குப்பட்டி ராமசாமி இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டியெல்லாம் பரபரப்பாக இருக்குது. உண்மையிலேயே இந்த படத்தின் இயக்குனர் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடிச்சிருக்க அனைத்து நடிகர்களுமே எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சந்தானம் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கே தெரியும், இந்த படம் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் வெளிநாட்டிலலாம் முதல் முறையாக அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய்னு எல்லா இடத்துலையுமே நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து உங்களுடைய அந்த நல்ல எண்ணம் தான் காரணம். இந்த படம் இன்னமும் மிகப்பெரிய ஒரு அளவில் பேசப்படும். வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்னாலே எல்லாருக்கும் இன்னைக்கு பட்டி தொட்டிலாம் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னாக்கா அதுக்கு சந்தான சாரம் அவரோட ரசிகர்கள் தான் காரணம். உண்மையிலேயே அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. படத்தை பாருங்க, நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. நான் ரிவ்யூ கொடுக்காம எப்படி பிக் பாஸ் 100 நாள் இருந்தீங்க? என்னம்மா ரிவ்யூ கொடுக்காம பிக் பாஸ் எப்படி 100 நாள் இருந்தீங்க? கஷ்டம் தான் மாதிரி. ஆனா அந்த பார்வை நீங்க தான் தந்தீங்களா? நான் பாடையே போவீங்களா? பாடையே போக மாட்டாரா அப்போ? எஸ், பாடையே எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இப்போ தான் கதையை நானே பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்து என்னோடய சீன்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ கதை என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு வருஷம் வெயிட் பண்ணி ஃபைனலி இப்போ நான் படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒர்க் பண்ண எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்டுட்டு படம் எப்படி இருக்குது. இது காமெடி மட்டும் கிடையாது, கருத்தும் சொல்கிற படங்கிறதுனால கண்டிப்பாக இது ஷார்ட் ஹிட்டுன்னு எனக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் வித் அ லாட் ஆஃப் ஹோப்லாம் எதுவும் வீண் போகலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்டில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கேங்கிறதுல ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். காமெடி மாதிரி எந்த அளவுக்கு ஒர்க் சாரி, காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு? நீங்கள் சொல்லணும். அதை நாங்கள் நடிச்சிருக்கோம். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா நீங்கள் தானே சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள், ஒர்க் அவுட் ஆயிருக்கா? மைக் பிடிங்க, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் படம் பார்க்கல, அப்போ நீங்கள் படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு. ஏன்னா நடிச்சவங்க நாங்கள் நடிச்சு கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் தான் ரிவ்யூஸ் சொல்லணும். நான் எப்படி நடித்தேன் அதெல்லாம் நீங்கள் தானே சொல்லணும். எனக்கு இந்த சைடில் பார்த்துட்டு ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க? சரி, பிரசாந்த் அவரோட பேர். எல்லாரும் பயங்கரமாக சிரித்தாங்க, ஹாப்பியாக சிரித்தாங்க. அது அவ்வளோ சொல்ல முடியும். நீங்கள் மனசார சிரிச்சாங்க ரொம்ப நாள் கழிச்சு. பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. அதான் காமெடி ஒர்க் ஆகலைன்னா பயங்கரமாக ஒர்க் ஆகாது. மொக்கைன்னா மொக்கை தான், நம்ம அது ஒன்றுமே சொல்ல முடியாது. அது நிறைய வேலை செஞ்சாங்க, அது ஒர்க்கும் ஆயிருக்குது. இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. என்னென்னா வந்து நின்னாலே சிரிக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது வாழ்க்கையில் முறையாக நடக்குது. தெரிலங்க, இங்கிருந்து எங்கே போகணுன்னு தெரியல, பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. 100% ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். குடும்பத்தோட எந்த முகசொலிப்பும் இல்லாமல் போய் பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம ரசிக்கும் பண்ணியா ரொம்ப நீட்டாக இருக்குது. ரொம்ப நீட்டாக இருக்குது. ஓகே, மெட்ராஸ் ஐ தான். மெட்ராஸ் ஐ வந்துட்டு ஒரு 1970s இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் காமிச்சிருக்காங்க படத்தில். ஓவரால் இந்த படம் வந்துட்டு நம்ம ஃபேமிலியோட ஜாலியாக வந்து தேட்டர்ஸில் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம். தேங்க்யூ. ஃபேமிலி என்டர்டெயினர், வெரி நைஸ். ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா போனதே தெரியும். படம் சூப்பராக இருந்ததுங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இட்ஸ் ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லா காமெடியுமே சூப்பராக கிளிக் ஆகிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. மொட்டை ராஜேந்திரன் காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. சேஷு, மாறன் அண்ட் நிழல்கள் ரவியோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களால் அதை மிஸ்ஸே பண்ண முடியாது. படம் பாருங்கள். நான் எதுவும் ஸ்பாய்லராக சொல்ல விரும்பல. அண்ட் சாமி இருக்குன்னு சொன்னால் அவன் வந்து அறிவாளி, சாமி இல்லைன்னு சொன்னால் அவன் வந்து பெரிய புத்திசாலின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தை வந்துட்டு பெருசாக புரிய வச்சிருக்கு. பெரிய இஷ்யூ ஆச்சு. இப்போ எப்படி இஷ்யூ ஆச்சா தெரியல ப்ரோ, அதை பார்க்கல, சத்தியமாக பார்க்கல ப்ரோ. உண்மையிலே தெரியல. அந்த சாமி நம்பிக்கையை வச்சு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. மேபி அதைப்படி மேபி அது என்னம்மா ஓகே. ஸோ ஓவராலாக எப்படி வடக்குப்பட்டி ராமசாமி எப்படி இருக்கு? வடக்குப்பட்டி ராமசாமி ஒரு ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா, சாமி இருக்குன்னு சொன்னா நீ அறிவாளி, சாமி இல்லைன்னு சொன்னா நீ ஒரு பைத்தியக்கார. அதுதான் நம்பிக்கை. சாமி நம்பிக்கையை வச்சு பணம் சம்பாதிக்காதீங்க. சாமி நம்பிக்கையை வச்சு நம்புறவன் நம்பிட்டு போட்டோம், நம்பாதவன் அவன் அம்பாடுக்கு அவன் போட்டோம். ஸோ இதுதான் அவங்க படத்தில் சொல்ல வர ஒரு
ஒரு நல்ல ஒரு அறிகுறின்னு கூட சொல்லலாம். அண்ட் தெக்குப்பட்டிக்கு நான் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுறேன். படம் சூப்பராக இருக்குது. வேறு நான் வந்து சர்ச் பண்ணுறேன், எங்கேயாச்சும் லாக் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். லாக் இல்லைங்க, அவ்வளோதாங்க. வேற சாமி இல்லைன்னு சொல்றோம், பைத்தியக்காரன் டேரக்டரே சொன்னாரா நீங்க? ஐயோ பார்த்துட்டு வந்தா சொல்றேன். ஐயா அது ஒரு டைலாக்ல ஃப்ளோல சொல்லிட்டேன் ஐயா. என்ன நீங்க அது ஒரு இதுல போடுறீங்க ஐயா? ரொம்ப இல்ல அடிக்கலாம் தப்பு இல்ல, அவனை அடிக்கலாம். என்னங்க டேரக்டர் வாத்தியா அவங்க வாத்தியா? படம் நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. இல்லடா, அது படம் சொல்லு. சூப்பரா இருக்கு, ஏய், சத்தியமா சூப்பரா இருக்கு. சொல்றேன், அதான் சொல்லவே director இல்லையே, நீங்க ஏன் சொல்றீங்க? படம் நல்லா இருக்கு, சீரியஸா சொன்னேன். படத்துல காமெடி தாங்க சத்தியமா என்ஜாய் பண்ணேன். ஒவ்வொரு அந்த வர ஒவ்வொரு கையை கொடுத்தாரு பார்த்து கை எப்படி இருந்துச்சு? கை கொடுத்தோன்னே ஆகா, ஐயோ சூப்பரா இருந்துங்க. 8 பட்டி 96 பட்டி வடக்கு பட்டி ராமசாமி அண்ணன் சூப்பரா இருந்தாரு. அவர் கூல் ஸ்டேஷன் அவரையும் பார்த்தேன், எல்லா பேரும் அருமையா இருந்தாங்க. அண்ணனையும் பார்த்து கையும் கொடுத்துட்டேன். போதும், அது போதும். அண்ணன் நேரில் பார்க்க அண்ணன் எப்படி இருக்காப்புல? ஆகா, என்ன கலவு! ஐயோ அருமை அருமை. அண்ணன் மேல கூப்பிட்டாருங்க என்னைய. நான் போயிருக்கலாம், ஆனா நான் போனேன், அவங்க விடல என்னைய. அண்ணனை கூப்பிட்டாருங்க. அண்ணன் கூப்பிட்டாருன்னு சொல்லி உள்ள வேண்டியதானே? நான் சொன்னதுக்கு அவங்க யாரும் விடலங்க. அண்ணன் தான் சொன்னார் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னல, என்ன சொன்னானுங்க? விட மாட்டேன்ட்டாங்க. போங்க. படம் பிடிச்சிருந்துப்பா, காமெடியாக இருந்துச்சு, குடும்பத்தோட பார்க்கலாம். படத்தில் என்னெல்லாம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, சாங்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா இருந்துச்சுப்பா. காமெடிலாம் இருந்துச்சா? காமெடியெல்லாம் இருந்துச்சு, குடும்பத்தோட பார்க்கலாம், சந்தோஷமா இருக்குது. சந்தானம் மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு அவரோட ஆக்டிங்லாம்? படமே நல்லா இருக்கியா, ஆக்டிங் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருந்தது. சந்தான காமெடி நல்லா இருந்தது. பாட்டுலாம் எப்படி இருந்துச்சு? பாட்டு தான் ஓகே. படத்தை என்னத்த சொல்ல வராங்க? சாமி இல்லாதவங்களுக்கு சாமி இருக்குன்ட்டு சொல்ல வந்திருக்காங்க. அதுதான். கூல் சுரேஷ் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா போயிருக்கு. நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்குது, போரிங் இல்லை. ஓகே.